என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். யோகாசனத்தினுடைய நன்மையை நாம் விளக்குவதை விட இப்போ மக்கள் எல்லோரும் நன்றாக தெரிந்திருக்கிறார்கள். இருப்பினும் பல்வேறுபட்ட யோகாசனங்களின் மூலமாக அவர்கள் ஆரோக்கியமாக வாழவும் நோய்களை நீக்கவும் இந்த கலை பயன்படுகிறது என்பதற்காகத்தான் இதன் மூலமாக இந்த கலையை மக்களுக்கு நாங்கள் தெரிவித்து கொண்டிருக்கின்றோம். அந்த நிலையில் இன்றைக்கு காஞ்சிபுரத்திலிருந்து நமது யுரேகா யோகா சென்டரிலிருந்து அபிராமி, சைலேஷ், சுவாசிகா, குணசேகர் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது கர்ப்பாசனத்தை செய்ய போகிறார்கள். அவர்களை பிரேமா கிருஷ்ணவேணி யோகா மாஸ்டர்கள் அழகாக இவர்களை பயிற்றுவித்திருக்கிறார்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் மெதுவாக இந்த கர்ப்பாசனத்தை செய்யுங்கள் பார்க்கலாம். கையை உள்ளே கொடுத்து செய்கிறவர்கள் செய்யுங்கள். கையை இல்லட வெளியில் பிடிச்சி முட்டை பிடிச்சி அப்படியே தூக்கி செய்யலாம். கையை உள்ளே கொடுக்காத, நீ முட்டை பிடிச்சி செய் அப்படின்னு அப்படியே நிப்பாட்டு. ஜீரணக்கருவியை குறிப்பாக கர்ப்பப்பையில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளுக்கு வழிகாணுவதற்கான முனிவர்கள் நமக்கு தந்த பெரிய வரப்பிரசாதம். கர்ப்பப்பையில் தான் இந்த காலத்தில் எத்தனை பிரச்சனைகள், கர்ப்பப்பையிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள், அடைப்பு, குழந்தை பெற முடியாத இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள், இவைகளெல்லாம் கர்ப்பப்பையில் ஏற்பட்டு விடுகிறது. அது தவிர சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், இவைகளில் ஒவ்வொன்றுக்கும் பிரச்சனைகள், தனித்தனியாக டாக்டர்கள். அவைகளெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இதுபோன்ற ஆசனங்களை சிறு குழந்தை முதலே நாம் மாணவர்களுக்கு கற்பித்து கொள்ள வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்குங்கள், கலைங்கள், அப்படியே இறங்கி நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். மெதுவாக செய்ய வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த ஆசனத்தை ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு செய்ய வேண்டும். செய்யுங்கள். திரும்புங்கள். நீ அங்கே பார்க்க, நீ அங்கே பார்க்க. செய்யுங்க. நீ கொஞ்சம் தள்ளி போயேன், முன்ன போயேன், அவன் முதுகில் சாயிற. பல கோணங்களில் இந்த ஆசனத்தை செய்கிறார்கள். நீங்கள் அதைத்தான் முக்கியமாக கவனிக்க வேண்டும். கர்ப்பாசனம் என்பது உறுப்புகளிலே அதிகமாக வியாதி வரக்கூடியது வயிறு. அங்கே தான் அதிகப்படியான உறுப்புகளும் இருக்கிறது. அதை அன்னமய கோஷம் என்று சொல்வார்கள். சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கர்ப்பப்பை, இத்தனை உறுப்புகளிலும் அனைவருக்கும் நமக்கு பிரச்சனை வந்து விடுகிறது. கான்ஸ்டிபேஷன், கர்ப்பப்பையிலே பல்வேறு பிரச்சனைகள், சிறுகுடலிலே பிரச்சனைகள், பெருங்குடலிலே பிரச்சனைகள், எத்தனை பிரச்சனைகள், அவைகளுக்கும் இந்த ஒரே ஆசனம் விடிவு கிடைக்கும். அதைத்தான் கவனிக்க வேண்டும். மெதுவாக இறக்குங்கள்.
அப்படியே திரும்பி நீ அங்கே பாரு, நீங்கள் திரும்ப தம்பி, நீ அங்கே பார்க்க, நீ இங்கே குயிக்காக திரும்பணுமா? இது வேறு உழப்புத. போடு. அற்புதமான ஆசனங்கள். ஆரம்ப கட்டத்தில் சுவராக முதுவை வைத்துக்கொண்டு இந்த ஆசனத்தை செய்யலாம். பின்னர் நம்ம சுவரை விட்டு தள்ளி வந்து இந்த ஆசனத்தை செய்யலாம். அல்லது யாராவது பின்னால் முதுகிலே பக்கமாக காலை வைத்து நிப்பாட்டி கொண்டு நின்று கொண்டு இவர்களுக்கு இதை பழக்கலாம். ஆனால் ஒரு 15-20 நாள் கழித்தால் தனியாக செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்துவிடும். ஆசனத்தை கலையுங்கள். அங்கே பார்க்க திரும்பிடுங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, நமது முனிவர்கள் பல்வேறு கோணங்களில் ஆசனங்களை செய்ய வைத்து பல்வேறு ஆசனங்களை கொடுத்து பல்வேறுபட்ட நோய்களை நீக்குகிறார். அதான் நாம் கவனிக்க வேண்டும். ஆசனம் என்பது வெறும் பயிற்சி அல்ல. நாம் ஆரோக்கியமாக வாழவும், நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை நீக்கவும், நோய்கள் வராமல் தடுக்கவும், எந்த நோய்கள் வந்தாலும் நீக்கவும் தான் நமக்கு தந்திருக்கிறார்கள். மனிதன் உலகத்திலே பிறந்து விட்டால் நோயின்றி தான் வாழ வேண்டும். நோயை வைத்து கொண்டு அவன் என்னதான் அவன் வாழ்க்கையை நடத்த முடியும், செம்மையாக செய்ய முடியும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே அத்தனை பேர்களும் விடாமுயற்சியுடன் யோகாசனங்களை பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொண்டு நோயற்ற வாழ்வையை குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை பெற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.